dear aspirants, good day. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So as the rainfall and cyclone is going to hit here in our east Tamil Nadu, so we make sure that you are safe and you are not losing your confidence in and consistency in your preparation. So daily current affairs பார்த்துட்டு இருக்கோம். So இந்த current affairsல உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அக்கார்டிங்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஏஷியன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அட் 22nd சம்மிட். ஸோ 22nd சம்மிட் நடந்திருக்கு. அதில் நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா நிறைய பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான செக்டார்ல பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கான சொல்யூஷனும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. லைக் மேரிடைம் செக்யூரிட்டில இருந்து எக்கனாமிக் இன்டகிரேஷன்ல இருந்து ஏஐ வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் ஆர் த மைல் ஸ்டோன்ஸ் ஹியர் அதை பார்க்கலாம். ஸோ மைல் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஒரு பைவட்டல் மாடலா. இது எங்க நடந்தது அப்படின்னா பிரிலிம்ஸுக்கு இது தேவை, கோலாலம்பூர் மலேசியால நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோனா பாக்குறாங்க ரீஜனல் டிப்ளமசில. ஏன்னா நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் டைஸ் வந்து இதுல கொண்டு வந்திருக்கிறனால இந்தியன் ஏஷியானுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ஸோ நாட் ஓன்லி லீடர்ஸ் ஃப்ரம் மலேசியா, ஏஷியன் அண்ட் யூஎஸ் அவங்களும் இதுல நிறைய கமிட்மெண்ட் லைக் வேரியஸ் செக்டார்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், முக்கியமான பார்ட்னர்ஷிப் டைப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரிடைம் கோஆபரேஷன் 2026. ஸோ ஏஷியான்னு வந்து அதாவது என்னன்னா இது ரொம்ப முக்கியம். 2026 இந்த கம்மிங் இயரை ஏஷியன் இந்தியன் இயர் ஆஃப் மேரிடைம் கோஆபரேஷன் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஏஷியன் மெம்பர் ஸ்டேட்ஸோட நேவல் கொலாபரேஷன், அது பைலாட்ரல் எக்ஸசைஸ் மூலமா இல்ல நேவல் எக்ஸசைஸ் மூலமா ஓஷன் கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி ஆர்டிகா ரிவிஷன்ஸ், ஆர்டிகான்றது ஏஷியன் இந்தியன் ட்ரேட் இன் கூட்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ எஃப்டிஏ மாதிரி ட்ரேட் இன் கூட்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ட்ரேட் இம்பேலன்சஸை சரி பண்றதுக்காக, ஸோ ஸ்மூத்தர் ட்ரேட் ஃப்ளோஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக திஸ் ஆர்டிகா அக்ரிமெண்ட். அண்ட் ஏஷியன் இந்தியா பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க 2026 to 2030 ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க் இன் மல்டி செக்டாரல். இந்த ஒரு செக்டார்னு இல்லை, மல்டி செக்டர், அதாவது ட்ரேடு, கனெக்டிவிட்டி, செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி மல்டி செக்டாரல்ல வந்து இந்த டைஸை வந்து டீபன் பண்றதுக்காக ஒரு ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 2026 மேரிடைம் கோஆபரேஷன் இயரா வந்து எஃபோர்ட் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் டு என்ஹான்ஸ் த மெம்பர்ஸ் இன் த மேரிடைம் செக்யூரிட்டி. ஸோ எக்கனாமிக் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் this Artica has undergoing the significant steps. That is free trade agreement in the Artica. அதே மாதிரி டிமோர் லெஸ்டே which is the new chapter in ஏஷியான்ல. ஸோ டிமோர் லெஸ்டேன்றது ஒரு நியூ மெம்பரா, புது மெம்பரா ஏஷியன் கண்ட்ரிஸ், ஏஷியன் குரூப்பிங்ல கொண்டு வந்திருக்காங்க. இது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏஷியானோட ஜியோகிராபிக்கல் கவரேஜை வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க நியூ மெம்பர்ஸை ஆட் பண்றது மூலமா. ஸோ தட் சவுத் ஈஸ்ட் ஏஷியால இன்னும் கலெக்டிவ் எஃபோர்ட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குளோபல் ஸ்டெபிலிட்டி, இந்த ஏஷியன் சம்மிட்ல வந்து நம்மளுடைய இந்தியால இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கொலாபரேஷன் வந்து குளோபலா இருக்கக்கூடிய இன்ஸ்டெபிளைஸ்டான நிறைய பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு ஸ்டேபிளான பார்ட்னர்ஷிப்பா இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க, அதாவது இந்திய சார்பா. ஸோ this would be the foundation for the global stability. அதே மாதிரி இந்தியன் ஏஷியன் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏஷியன் பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலி நமக்கு நிறைய வந்து அன்ஸ்டேபிள் ஃபோர்ஸஸ் இருக்கு, லைக் சைனாவோட த்ரெட், பாகிஸ்தானோட த்ரெட். ஸோ இந்த மாதிரி குரூப்பிங்ல போறதுனால we can stabilize forces in the worldwide. ஸோ மேரிடைம் செக்யூரிட்டி வந்து கண்டிப்பா நமக்கு இப்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. அதே மாதிரி எக்கனாமிக் காம்ப்ளிமெண்ட்ரியும் இந்தியாவுக்கு இது சப்போர்ட்டா இருக்கும்.
ஸோ இது மல்டி டைமென்ஷனல் கோஆப்ரேட்டிவ் ட்ரேடா இருக்கட்டும், கவுண்டர் டெரரிசமா இருக்கட்டும், மேரிடைமா இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும், கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், டூரிசம் ப்ரொமோஷன், ஸோ மல்டி டைமென்ஷனல்ல இது நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஆர்டிகான்றதும் வந்து இந்த ட்ரேடு ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டா இருக்கு. ஸோ மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் கூட்ஸ். ஸோ மார்க்கெட் ஆக்சஸ் வந்து எல்லா மார்க்கெட்டையும் நம்ம அக்சஸ் பண்றதுக்கு ஏஷியன் கண்ட்ரீஸோட எக்கனாமிக் கோஆபரேஷன்ஸை வந்து டீபன் பண்றது, ஒவ்வொரு கண்ட்ரீஸோட டைஸை வந்து டீபன் பண்றது, டாரிஃபை ரெடியூஸ் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதாவது 80% ஆஃப் ட்ரேடட் கூட்ஸுக்கு டாரிஃபை ரெடியூஸ் பண்ணணும்ன்றது தான் இந்த ஆர்டிகாவோட அப்ஜெக்டிவ். ஸோ மார்க்கெட் அக்சஸ் என்ஹான்ஸ் பண்றதுனால நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கீ ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். டாரிஃபை முதல் லிபரலைஸ் பண்றாங்க. ஓவர் 80% ஆஃப் த டாரிஃப் ரேட்ஸ் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ட்ரேட் இன்டெகிரிட்டி, நிறைய கண்ட்ரிஸோட ட்ரேடு இன்டெகிரிட்டி ஒருங்கிணைப்பு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டு, அதாவது நாட் ஓன்லி வந்து it is actually limited, the trade வந்து கூட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர சர்வீஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கிடையாது. அது நான் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் ஸ்கோப். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா now Andhra Pradesh on high alert as cyclone Montha. The cyclone name is Montha that intensifies in Bay of Bengal. ஸோ சைக்ளோன் மோந்தா வந்து has rapidly intensified இருக்கு. எங்க அப்படின்னா இன் பே ஆஃப் பெங்கால், தட் இஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் பே ஆஃப் பெங்கால்ல. ஸோ இது வந்து கோஸ்டல் ரீஜியன்ல ஒரு த்ரெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சைக்ளோன் அப்ரோச் ஆகிறதுனால நிறைய டிஸ்ட்ரக்டிவான விண்டு வந்து இந்த கோஸ்டல் ரீஜன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட ஹெவி ரெயின்ஃபாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆந்திர பிரதேஷ் கோஸ்ட் கேன் பி த்ரெட்டனிங் ஒன்னா இருக்கு இப்போ. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ப்ரிப்பேர்ட்னஸ், ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே நம்ம கிட்ட வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கானா இருக்கு. வி ஹேவ் ஸ்டேட் லெவல் SDMA, நேஷனல் லெவல் NDMA, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ மோந்தா பொறுத்த வரைக்கும் இந்த த்ரெட்டை பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் ஸ்பீட் வந்து 90 to 100 km/h இருக்கு. அதே மாதிரி 23 districts ஆன் அலர்ட் வந்து இந்த ஆந்திர பிரதேஷ்ல அண்டர் ரெட் அண்ட் ஆரஞ்ச் அலர்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஆந்திரா கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் 2022 வரையில இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 3 சிவியர் சைக்ளோன்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டேட்ல அட்டாக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் அன் ஐடியா. ஸோ இப்போ நம்ம சைக்ளோன், அதாவது நிறைய ஓஷன்ஸ்ல இந்த பே ஆஃப் பெங்கால தான் இஸ் செட் டு பி த சைக்ளோன் ஃபேக்டரின்னு சொல்றோம். ஏன் அந்த மாதிரி இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் ஜியோகிராஃபிலையும் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஏன் மோஸ்ட் ஆஃப் த சைக்ளோன்ஸ் ஆரிஜினேட்டட் இன் த பே ஆஃப் பெங்கால்? ஸோ வை த பே ஆஃப் பெங்கால் is actually prone to this tropical cyclone because ஏன் மெயினா என்னன்னா because of the warm water here. ஸோ வார்ம் வாட்டர், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் அண்ட் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர், இது மூணு தான். ஸோ இது மூணு இருக்கிறதுனால ஒரு சைக்ளோஜெனிசிஸ் கிரியேட் ஆகுது. ஸோ தட் இஸ் த ரீசன் சிவியர் ஸ்டார்ம்ஸ் வந்து இங்க வரதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆல்சோ சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லார்ஜ் ஸ்கேல் வெதர் சிஸ்டம்ஸ் தான். எங்க ஃபார்ம் ஆகும்? ஓவர் வார்ம் ஓஷன் வாட்டர்ஸ். அங்க லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். கண்டிப்பா லோ ப்ரெஷர் இருந்தா தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். லோ ப்ரெஷர் சரௌண்டட் பை த ஸ்பைரலிங் விண்ட். ஸோ இதுக்கான எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா அந்த ஓஷன்ல இருக்கக்கூடிய ஹீட் தான். ஸோ அதுதான் தட் வில் ப்ரொடியூஸ் அ சிவியர் வெதர். ஸோ இதனால ஹெவி ரெயின்ஃபால், ஹை விண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ம் சர்ஜஸ் நடக்கும் இந்த சைக்ளோனால. நம்மளுக்கு டிராபிக்கல் சைக்ளோன், எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் அண்ட் போலார் சைக்ளோன், 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. வார்ம் வாட்டர்ல இருந்ததுன்னா தட் இஸ் டிராபிக்கல், கோல்டு ஃப்ராண்ட்ல இருந்தா எக்ஸ்ட்ரா டிராபிக்கல், ஆர்க்டிக் ஸ்டார்மா இருந்தா போலார் சைக்ளோன்ஸ் சொல்றோம். So what are the conditions for the perfect storm ன்னு பார்க்கும்போது முதல்ல warm ocean water. So warm ocean water provide the energy necessary for cyclones to form.
when sea surface temperature வந்து 26.5 degree Celsius exceed ஆகணும். அப்படி இருக்கும்போது அதாவது எங்கன்னா 60 மீட்டர்ஸ்க்கு டெப்த்ல சீல இந்த டெம்பரேச்சர் வரும் பட்சத்துல ரொம்ப வார்மான என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். தட் இஸ் ஆக்சுவலி அந்த எனர்ஜி தான் ரெக்வயர்டு ஃபார் ஸ்டார்ம் டெவலப்மெண்ட். அதே வந்து காரியலிஸ் ஃபோர்ஸ்ன்றது எர்த்ஸ் ரொட்டேஷனால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்பின்னிங் மோஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த எர்த் ரொட்டேஷனால தான் நடக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஈக்வேட்டர் கிட்ட இல்லாம இருக்கும். ஸோ 5 to 20 டிகிரி லேட்டிடியூட்ல அந்த ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்ப அங்க சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுன்றது வெரி காமன். அதே மாதிரி லோ விண்டு இருக்கும். தட் இஸ் ஆல்சோ சைக்ளோன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஸோ வெர்டிக்கலா எந்த டிஸ்ட்ரப்ஷனும் இல்லாம லோ விண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டிராபிக்கல் சைக்ளோன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆக்சுவலி இதுல வந்து நமக்கு வந்து ஒரு ஐ சைக்ளோன் நம்ம மெயினா வந்து ஐ தான். அந்த ஐ தான் வந்து ஒரு காம் சென்டர் ஆஃப் பாயிண்டா இருக்கும். ஸோ அந்த ஐவால சுத்தி என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் விண்டும் ஹெவி ரெயின்ஃபாலும் வரும். ஸோ அப்ப ரெயினோட பேண்ட் வந்து அவுட்வார்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரெயின்ஃபால் அதிகமா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைக்ளோன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த சைக்ளோனிக் த்ரெட் வந்து வல்னரபிளா இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து முக்கியமான காரணம் என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ். தட் இஸ் த டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎம்டி தான் ஏர்லி வார்னிங், இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க தான் ஏர்லி வார்னிங் சிஸ்டமா அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ப்ரிப்பேர்ட்னஸ், கோஆர்டினேஷன், டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இன்காய்ஸ் வந்து ஓஷனோட டேட்டா சர்வீஸை ப்ரொவைட் பண்றது இங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் இந்தியாவோட சைக்ளோ மேனேஜ்மெண்ட் அலர்ட்டிவ்னஸை ரெடி பண்றது. நெக்ஸ்ட், ISRO to launch military communication satellite that is called CMS-03. So இது என்னது CMS-03 அப்படின்னா ISRO வந்து they are set to launch GSAT-7R. ஸோ இதை வந்து மிலிட்ரி கம்யூனிகேஷன் சேட்டிலைட்னு சொல்றாங்க. எங்க இருந்தா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ண போறாங்க. 4400 கிலோகிராம் கொண்டுள்ள இந்த சேட்டிலைட் வந்து ஒரு இந்தியாவோட இண்டிஜினியஸ் ஸ்பேஸ் கெப்பாசிட்டியில ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு ஒரு சேட்டிலைட்டா பார்க்கப்படுது. ஸோ அண்ட் இட் இஸ் பர்டிகுலர்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் செக்யூர் கம்யூனிகேஷன் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அக்ராஸ் ஆல் த பிரான்ச்சஸ். ஸோ இதை என்ன கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா இந்த மிலிட்ரி கம்யூனிகேஷன் CMS-03 வந்து இது வந்து நெட்வொர்க்கிங், இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஒரு நெட்வொர்க்கிங்கும் அவங்களுடைய ஆபரேஷன் கெப்பாபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது அதுக்காக. அதே மட்டும் மெரைன் டொமைனுக்கும் இந்தியன் ஓஷன் ரீஜியனை கம்ப்ளீட்டா காம்ப்ரஹென்சிவா கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சேட்டிலைட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் நேவல் ஆபரேஷன்ஸும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சேட்டிலைட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர், இது வந்து நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ரியல் டைம் டேட்டாவை ஆர்மிக்குள்ள ஷேர் பண்றதுக்கும், நேவிக்குள்ள, ஏர்ஃபோர்ஸ்க்குள்ள ரியல் டைம் டேட்டாவை ஷேர் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இஸ்ரோ அட்வான்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த லான்ச் வெஹிக்கல் Mark 3 அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் எதுல இந்தியாவோட ஸ்பேஸ்ல கெப்பாசிட்டியில. ஸோ இஸ்ரோ ஹேஸ் ஆல் த கெப்பாசிட்டி. நம்மளுடைய ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா இஸ்ரோல லெஸ் தென் 3% ஆஃப் த ஜிடிபியில தான் நம்ம இந்த சேட்டிலைட்டுக்கோ இல்லை இஸ்ரோக்கோ வந்து செலவு பண்றோம். பட் இட் ப்ரூவ்ட் இட்ஸ் ஓன் வே. ஸோ இட் ஹேண்டிலிங் ஹெவி பேலோட்ஸ் இது எல்லாமே வந்து அச்சீவ்மெண்ட் நிறைய வந்து இஸ்ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எலைட் நேஷனை கம்பேர் பண்ணும்போது நம்மளும் ஈக்குவலன்ட் டு த டெவலப்டு நேஷன்ல இருக்கும். ஸோ LVM-3 பொறுத்த வரைக்கும் இந்தியாஸ் ஹெவி லிஃப்ட் ஒர்க் ஃபோர்ஸ் லான்ச் வெஹிக்கல் Mark 3 தான் LVM-3ன்னு சொல்றாங்க, டெவலப்டு பை இஸ்ரோ. ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜில ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கெப்பாசிட்டிக்கான பேலோட தான் இந்த LVM-3ன்றது. ஸோ 2014ல வந்து இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. 2014ல வந்து சின்ன ஆர்பிட்ல வந்து இதை டெஸ்ட் ஃபிளைட்டா யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபாலோடு பை 2017ல இதை வந்து GSAT-19ல வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணாங்க. இப்போ 2019ல சந்திராயன் 2ல வந்து ஆர்பிட்டரை, லேண்டரை இதெல்லாம் கேரி பண்றதுக்காக அந்த LVM யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே வந்து LVM-3யோட மிஷன் ஹெரிட்டேஜ்.
Next, center government directs states to prepare for Janjatiya Gaurav Divas celebrations. So, the Janjatiya Gaura Divas will be observed on November 15th. So, in honor of Birsa Munda. So, Birsa Munda அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு ட்ரைபல் லீடரு. ஸோ இந்த இவரோட இவரோட இனிஷியேட்டிவ்ஸ், இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் த ஹிஸ்டரியை டாக்குமெண்டேஷன் பண்றதுக்காகவும் இந்த ட்ரைபல் ஆர்டிஸ்டிக்ஸை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. So he was born and brought up in Jharkhand. He is become the symbol of the tribal leader. And colonial exploitation against ட்ரைபல்காக போராடின ஒருத்தர் தான் இவர் பிர்சா முண்டான்றவர். ஸோ he is the he actually mysteriously died at the age of 25 itself. So that is an idea about Birsa Munda. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா டெனன்சி ஆக்ட், சோட்டா டெனன்சி ஆக்டுக்காக எதிர்த்து போராடினாரு. So this is the main idea. Try to answer this question. Cyclone Montha heading towards Andhra Pradesh coast underscores the persistent vulnerability of India's eastern coastline. Discuss the disaster preparedness mechanism and response strategies required to minimize damages. ஸோ நம்ம ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இந்த கரண்ட் அஃபேர்ஸை டீட்டெயிலாக கேட்டிருக்கீங்க. அதனால நம்ம டெமோ கிளாஸஸும் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் எங்களுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ். You will definitely clear this exam if you are guided in a right way. We are guiding in a right way for many aspirants. Wish you all the success. Thank you. Kurukshetra, Kurukshetra, Kurukshetra. Kurukshetra, Kurukshetra, Kurukshetra.